பலரும் நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வரும் நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக வழக்கறிஞர் மற்றும் கிளாட் அமைப்பின் ஃபவுண்டர் திரு சிவா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவா. சிவா, ஏற்கனவே வந்து மகாராஷ்டிராவில் வந்து அந்த ஹிந்தி திணிப்பு மும்மொழி விஷயம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். மகாராஷ்டிராவை பற்றி எரிய போகிறது, தாக்கரே சகோதரர்கள் பெரிய அளவில் போராட்டத்துக்கு நாள் குறிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த நெருப்பு அணைஞ்சிருக்கு. அது ஏன் அணைஞ்சிருக்கு? ஏன் ஃபட்னாவிஸ் இந்த விஷயத்தில் பின் வாங்கியிருக்கிறார்? இது முழுமையாக அணையில் கொஞ்சம் இப்போதைக்கு ஆற்றி வச்சிருக்கோம். ஓகே. ஏன்னா இப்போது இந்த 5ஆம் தேதி 2 தாக்கரே பிரதர்ஸும் பொலிட்டிக்கலாக ரொம்ப பிரிஞ்சிருந்தவங்க திருப்பி ஒன்றா சேர்ந்து இப்போ இவங்க 2 பேரும் போராட்டம் எடுத்து மக்களோட மைண்ட் என்னன்னா மராத்தி தான் முக்கியம் அப்படின்னு இந்த இடத்த வந்து இவங்க ஒன்றா சேர விட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து அது ரொம்ப போயிடுச்சுன்னா இவங்களோட லாங் டேர்ம் பிளான், நம்ம போன வீடியோவிலே சொன்ன மாதிரி இவங்க லாங் டேர்ம் பிளான் என்னன்னா இவங்க என்னைக்கு நிப்பாட்ட போகிறதில்ல, ஹிந்தியை திணிச்சே ஆகணுங்கிறதுல இவங்க தீர்மானமாக இருக்காங்க, இங்கிலீஷை ஓரக்கட்டி ஆகணுங்கிறதும் தீர்மானமாக இருக்காங்க. ஆனால் திருப்பி ஒரு சென்டிமெண்ட்டை மொத்த மகாராஷ்டிராவும் சேர்ந்து ஹிந்தியை திணிக்கிறாங்கன்னு சொல்லி வந்து அப்புறம் மராத்தி போகுதுன்னு வந்து இங்கிலீஷும் போகுதுன்னு இந்த எல்லா விஷயத்தையும் எல்லா மனசுலையும் மக்கள் மனசுக்கு போயிடும்ல. இப்போ நம்ம இதில் இப்போ பண்ணாங்கல்ல இப்போது அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு, அதுக்கு முன்னாடி இத்தனை பேர் மைண்டில் ஜல்லிக்கட்டு போராட்டம் பண்ணியே ஆகணுங்கிறது அவங்களுக்கு இருந்துச்சா என்னெல்லாம் தெரியாது. ஆனால் அன்றைக்கி ஒரு நம்பர் காமிச்சாங்கல்ல, அந்த நம்பர் காமிச்சப்பறம் என்ன ஆகி போச்சுன்னா இது வந்து என்டையராக கல்ச்சுரலாக நமக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு காமிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் கை வைக்கிறது எவ்வளோ கஷ்டம். இதனால தான் இப்போ ஒரு கமிட்டி மாதிரி ஃபட்னாவிஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு 3 மாதம் நாங்கள் ஒரு கமிட்டி ஒன்று போடுறோம், 3 மாதத்துக்கு அப்புறம் அந்த கமிட்டி என்ன சொல்லுதோ அதை செய்வோம். ஸோ ஃபுல் ஸ்டாப்லாம் வைக்கல, ஒரு கம்மா போட்டு கொஞ்சம் அப்படி தனியாக விட்டுட்டு திருப்பி ஆரம்பிப்பாங்க ஒரு 3 மாதம் கழிச்சு. இதுதான் அப்படி தான் போகுது அப்படின்னு பார்க்குறீங்க. 1948 முகமது அலி ஜின்னா வந்து அந்த உருது தான் வந்து நேஷ்னல் லாங்குவேஜ் பாகிஸ்தானுக்குன்னு சொன்னார். அப்போவும் பெங்காலும் இருக்கணும்னு சொன்னிச்சு. ஏன்னா பங்களாதேஷ், இன்னைக்கு இருக்கிற பங்களாதேஷும் அன்னைக்கு பாகிஸ்தான் எல்லாம் ஒன்று தானே. இந்தியா இந்த பக்கம் பாகிஸ்தான், இந்த பக்கம் பங்களாதேஷ், ஈஸ்ட் பாகிஸ்தான். ஸோ இங்கே இவங்க என்ன சொன்னாங்கன்னா இவங்க என்ன சொன்னாங்க, எங்களுக்கு பெங்காலியும் ஒன்று இருக்குல்ல, உருது தான் ஒரே ஒரு லாங்குவேஜ்னு பாகிஸ்தானுக்குன்னு வச்சிங்கன்னா எங்களோட சென்டிமெண்ட்டை யார் பார்க்குறதுன்னு. இது ஏன் இந்த விஷயத்துக்கு ரொம்ப முக்கியம்னா இந்த இடம் திருப்பி இங்கே வந்துடக்கூடாதுன்னு தான், இந்த சென்டிமெண்ட் கிரியேட் ஆகக்கூடாதுன்னு தான் இப்போ அவங்க நிப்பாட்டினது. ஏன்னா அப்போது பெங்கால் அதுக்கப்புறம் பிரிஞ்சுது. 1950s அந்த டாக்கா யூனிவர்சிட்டி கில்லிங்னே ஒன்று நடந்துச்சு. மாணவர்கள்லாம் கொல்லப்பட்டாங்க எதுக்கு, மொழிக்காக. அது வந்ததுக்கப்புறம் 70 2ஆக பிரியுது. ஆனால் இதுக்கு மொத்த காரணமும் மொழி தான். February 21 உலகத்தில் மதர் டங் டேனே ஒன்று யுனைடெட் நேஷன்ஸ் கொண்டாடுது. அது எதுக்குன்னா அந்த ஒரு இதை வச்சு தான். அந்த டாக்கா யூனிவர்சிட்டி கில்லிங் நடந்த அன்னைக்கு February 21 அதுதான் உலகத்தின் தாய்மொழி நாளாகவே இன்னைக்கு யுனெஸ்கோ UN வந்து டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு முக்கியமான சென்டிமெண்ட் இது, நமக்கு புதுசு இல்லைன்னு சொல்ல வரேன். மொழி ரீதியான சென்டிமெண்ட் தமிழ்நாட்டுக்கு முன்னாடி சீனியர்ஸாக வந்து பெங்கால் இருக்கா? சீனியர்ஸ் இல்லை, நம்ம மொழி தான் நம்ம 30லேருந்தே பேசிட்டு இருக்கோம். இல்லாமல் பேசிட்டு இருக்கோம். நம்ம தான் வந்து தீ குளிச்சிருக்கோம், அதெல்லாம் விஷயம் வந்து வரலாறு இருக்கு. பட் வந்து யுனெஸ்கோ அறிவிச்சிருக்காங்கன்னா மொழி ரீதியான, ஏன்னா அதோட பிரதானத்தை அப்பதான் அவங்க பார்த்தாங்க. ஓகே. இது ஏன்னா இது வந்து நீங்க சொல்றது இப்ப தமிழ்நாட்டில் இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டில் நடந்துச்சு. இது 2 கண்ட்ரியில இந்தியா பாகிஸ்தான் வார் வந்ததுக்கு அப்புறம் இந்தியா பாகிஸ்தானுங்கிறது 2 கண்ட்ரியே வந்து பிரிஞ்சதுக்கான மூல காரணமே தாய்மொழின்னு வந்தப்ப தாய்மொழியோட பிரதானம் எவ்வளோ முக்கியம், மக்கள் எவ்வளோ அட்டாச் ஆயிருக்காங்க, அதை தொடாதீங்கிற மாதிரி அதை கொண்டாடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கும் UN வந்து எப்பயுமே வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் தாய்மொழியை பிரதானமா வச்சு பேசுங்க, எல்லாத்தையும் அதில் சொல்லிக் கொடுங்கலாம் ஆரம்பிச்சதெல்லாம் அதுலேருந்து வந்தது தான். ஓகே, ரைட். ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கீங்க. இப்போ இந்த இடத்துல என்னென்னா ஒரு கேள்வி, இப்போ இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்றாங்க என்னென்னா, இப்போ RSS வந்து தங்களோட 100ஆண்டு விழாவை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்கான அந்த ஆக்டிவிட்டீஸை மகாராஷ்டிராவில் இனிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அது போகிற நாட்களில் இது போன்ற ஒரு மொழி ரீதியான பிரச்சனை வந்து உருவாயிடக்கூடாது அப்படிங்கிறத அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து தற்காலிகமாக வந்து நிறுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்படுது. இது அதுக்கான காரணம் அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க, அல்லது இந்த போராட்டம் தான் பெரிய ரீசன் அப்படின்னு? இல்லை, இப்போ நான் போன இதில் நம்ம சொன்ன மாதிரி தான் ஒரு எக்ஸாம்பிள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாஜக ஆளும் மாநிலம் அது, அந்த இடத்துலையே மராத்தி முக்கியமாக பாலிடிக்ஸ் முக்கியமானு வந்தப்போ மக்களோட சைடு வந்து மராத்தின்னு வந்த சென்டிமெண்ட்டு தமிழ்நாட்டில் அவங்களுக்கு கிடைக்குது, கர்நாடகாவில் கிடைக்குது, கேரளாவில் வருது, எல்லா ஊர்லேயும், பெங்காலில் வருது, எல்லா ஊர்லேயுமே என்ன பிரச்சனை வருதுன்னா இது அந்த ஒரு கிளியராக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போதைக்கு ஒரே ஒரு ஸ்டேட்டு யூபி மட்டும்தான் ஹிந்தி மட்டும் வச்சுக்கிட்டு இங்கிலீஷை வந்து கொடுக்காம அவங்க ஒருத்தங்க மட்டும் தான் சாதிச்சிருக்காங்க. மற்ற எல்லா ஸ்டேட்டும் ஃபெயிலியர் RSSக்கு. ஓகே, உத்தரப்பிரதேசம் மட்டும் தான். உத்தரப்பிரதேசத்தை தவிர எல்லா ஸ்டேட்லையுமே இந்த ஹிந்தி இம்போசிஷன்ங்கிறது ஃபெயிலியர். மத்திய பிரதேசில் ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அங்கேயும் அது ஃபெயிலியர் தான். ஆனால் அங்கே என்னன்னா ஸ்டேட்டே ஒரு பெரிய ஃபெயிலியர் தான் அதில். அப்போது உத்தரப்பிரதேசில் மட்டும்தான் பணமும் உள்ள போகுது,
அவங்க வந்து ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரி எல்லாம் கொண்டு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கிற ஒரே ஒரு எக்ஸாம்பிள் உத்தரப்பிரதேஷ் தான். மற்ற எந்த இடத்துலையும் ஆர்எஸ்எஸ் நினச்ச மாதிரி இந்தியா நடக்கவே இல்லை. ஓகே. பட் இவ்வளோ அதிகாரம் இருக்குது, வானளவிலான அதிகாரம் வச்சுருக்காங்க. வச்சிருந்து கூட ஏன் அந்த விஷயத்தை அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியல? என்ன சிக்கல் உருவாகுது? இல்லை, மக்களை வந்து அவ்வளோ ஈஸியாக நீங்கள் எடுத்துடக்கூடாதுல்ல. இப்போ அவங்க என்ன நினச்சாங்க, பவர் இருக்குன்னு நினச்சாங்க. இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி பாலிடிக்ஸ் மட்டுமே இல்லை பொலிட்டிக்கல் பார்ட்டி மட்டுமே இது எல்லாத்தையும் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சென்டிமெண்ட் வந்து மக்கள்கிட்ட இருக்கும். என்கிட்டேருந்து நீங்கள் இதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியும். என்னோட ஒரே ஒரு விஷயம் வளர்ச்சி தான். அந்த வளர்ச்சியை நீங்கள் ஹிந்தியை திணிக்கணும்னு சொல்லும்போது ஹிந்தியை திணிக்கணும், இங்கிலீஷை எடுக்கணும்னா நான் இப்போ தமிழோ வெறும் பெங்காலியோ வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? எதுக்காக நான் அதை கற்றுக்கணுன்னா, நீங்கள் கோர்ட்லேயோ எம்பிபிஎஸ்லேயோ சயின்ஸ்லேயோ எதுலேயுமே நீங்கள் எடுக்கலல்ல. நீங்கள் எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தா என்றைக்கும் இது எல்லாத்துலேருந்து எடுத்துருக்கணும். நீங்கள் அதை எடுக்கிறதுக்கு எந்த விருப்பமோ ஒரு இடத்துல நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி தான் ஒரு சர்வே இந்தியா பூரா எடுத்துக்க சொல்லுங்கள். இல்லையா, இந்தியாவிலேருந்து இங்கிலீஷை கம்ப்ளீட்டாக எடுக்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுவும் முடியாது. ஏதாவது ஒரு டொமைனில் முடிஞ்சா எம்பிபிஎஸ் இனிமேல் எல்லா தாய்மொழியில் மட்டும்தான் நடக்கும். இங்கிலீஷ்க்கான அதுக்கான சுவடே இருக்காது. சயின்ஸ்லேருந்து எடுத்துருவோம். அமித்ஷா பேசினாரே வந்து மருத்துவ சார்ந்த புத்தகங்கள்லாம் வந்து நாங்கள் வந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்திருக்கோம், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் நாங்கள் செய்ய போகிறோம். டிரான்ஸ்லேஷனுங்கிறது மொழி மாற்றம் தானே. ஓகே. நம்ம எம்பிபிஎஸ் எழுத போகிறோம். அதோட அர்த்தத்தை அர்த்தம் செய்யல, அதோட அர்த்தத்தை மொழி மாற்றம் இல்லையா? நான் சொல்கிறது என்னன்னா, இப்போ எம்பிபிஎஸ்னு சப்ஜெக்ட் இருக்குது. அந்த எம்பிபிஎஸ் சப்ஜெக்டில் ஒரு புக்கு வந்து இங்கிலீஷில் புக் இருக்குது. அந்த புக்கை நான் மொழி மாற்றம் பண்ணி தரேன், நீங்கள் அதில் படிங்கங்கிறாங்க. இப்போ நான் படிச்சுட்டு நான் எம்டிக்கு இல்லைனா சர்ஜரிக்கு நான் ஃபாரினில் யூஎஸில் போய் சர்ஜரி ஸ்பெஷலைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, எந்த புக்கில் போய் நான் பண்ணுவேன்? அப்போது நான் ஃபஸ்ட்டு படிக்கிற 4 வருஷம் வேஸ்ட்டு. ஏன்னா டிரான்ஸ்லேஷனில் கொடுத்தீங்க, நீங்கள் எக்ஸாமை திருப்பி நீங்கள் வைப்பீங்க. இப்போ நாளைக்கு சென்ட்ரலாக ஒரு எக்ஸாம் இருக்கும், ஏதாவது சர்டிஃபிகேஷனுக்கு. நான் வந்து இந்த ஊரில் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணணும், இப்போ நான் மத்திய பிரதேசில் படிக்கிறேன், மெட்ராஸ்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னா எந்த மொழியில் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? அப்போது இது எல்லாமே எப்படின்னா ஒன்லி ஃபார் அந்த ஹிந்தி பெல்ட்டில் ஓட்டு வாங்குறத தவிர வேறு எதுக்குமே பயன் வராது. நான் முன்னாடி இதில் பதிவு பண்ணியிருக்கேன். ஒரு 20 காலேஜில் கொடுத்து ட்ரையெல்லாம் பண்ணாங்க. இன்ஜினியரிங் காலேஜில் பிடெக்கு யாருமே எடுக்கல. கர்நாடகாவில் 0 சீட்டு, ஒருத்தர் கூட எடுக்கல. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், இங்கே நான் படிக்கிறேன். இப்போ மெட்ராஸில் ஒரு காலேஜில் படிக்கிறேன், இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறேன். எனக்கு வந்து ஐஐடி காரக்பூரில் கிடைக்குது. இப்போ நான் அங்கே போய் என்ன படிப்பேன்? நான் படிக்கணுமா வேணாமா? நீங்கள் என்ன வந்து இப்போ தமிழில் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு பக்கம் இங்கிலீஷில் இருக்குன்னா அதுக்கு நம்ம தமிழில் வர கோனர் நோட்ஸ் மாதிரி இந்த பக்கம் பக்கத்துலேயே வந்து என் தாய்மொழியில் கொடுங்க. நான் இங்கிலீஷில் இருக்கிறத படிச்சுக்கிறேன், புரிஞ்சுக்கிறதுக்கு நான் தமிழ்லையோ தெலுங்குலையோ எல்லா மொழியிலையும் படிச்சுக்கிறேன். எல்லா மொழியிலையுமே இங்கிலீஷ் புக்கை கொடுங்க, இன்னொரு பக்கத்தில் எங்கள் தாய்மொழியை கொடுங்க, நான் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இது வேண்டாம், இதை மட்டும் சொன்னால் நான் இப்போ மற்ற ஊரில் போய் படிக்கலாமா வேண்டாமா? ஐஐடி ஊருக்குள்ளேயே ஒரு 10 தான் இருக்கும் இந்தியாவில். எல்லா ஐஐடியும் மெட்ராஸில் கொண்டாந்து வச்சுட்டு இங்கேருந்து எல்லா ஐஐடியில் இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்டையும் உங்களால் மாற்றிட முடியுமா? இங்கே இருக்க ப்ரொஃபஸர் அங்கே இருக்க ப்ரொஃபஸர் என்ன பண்ணுவாங்க? ஸோ இது வந்து காமன் சென்ஸ். அதான், இது வந்து டிஃபிகல்ட்டான ப்ராசஸ்லாம் கிடையவே கிடையாது. இது நடக்கவே நடக்காது, இது பண்ணவும் முடியாது. இப்போ சயின்ஸில் நம்ம இப்போ இது பார்க்குறவங்களுக்கும் சரி, இப்போ நீங்கள் ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணுறீங்க, இந்த ரிசர்ச்சை பப்ளிகேஷன் எங்கே பண்ணுவீங்க? இப்போ நான் தமிழில் ஒரு ரிசர்ச் பண்ணுறேன், இந்த ரிசர்ச்சை பப்ளிகேஷன் பண்ணி யாராவது இதை அங்கீகரிக்கணும்னா நான் வெளிநாட்டுக்கு அனுப்பணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க அதை பார்த்துட்டு இது நல்ல ரிசர்ச்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ரிசர்ச்சை வந்து நான் பேட்டன்ட் பண்ணணும். அதில் இருக்கிறது, இப்போ நான் வோல்வோவில் சீட் பெல்ட் பண்ணுறேன், இந்த சீட் பெல்ட் எங்கள் ஊரில் பண்ணுறேன்னா எந்த ஊருக்கு அனுப்புவீங்க? அப்போ ஒரு 10% மட்டும் இந்தியாவில் இவங்க மட்டும் பண்ணுறதெல்லாம் வெளியில் போகும், வெளியிலேருந்து இங்கே வரும், எல்லாம் மாற்றுங்க இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சயின்ஸுங்கிறத டிரான்ஸ்லேஷன் புக்கை படிச்சுட்டு இன்னொரு புக்கை நான் எடுத்து படிக்க முடியாது. நான் என் இஷ்டத்துக்கு ஒரு புக்கை படிக்கணும்னா படிக்க முடியாது. அப்போ இது வந்து இது பாலிடிக்ஸை தவிர எதுவுமே கிடையாது. இது எப்போ நம்ம எல்லாருக்கும் விளங்க போகுதுங்கிறது தான் தெரியல. இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வந்து மகாராஷ்டிராவில் அதை செய்ய முடியல. மகாராஷ்டிரா வந்து வேறு மாதிரியான ரீஜனாக இருக்குது. பட்டு இந்த ஹிந்தி பெல்ட்னு சொல்லக்கூடிய அந்த இந்தி கோர் பெல்ட்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, பீகார்லேருந்து ஆரம்பிச்சு ராஜஸ்தான் வரையும், இந்த பெல்ட்டில் கூட ஏன் வந்து யூபி தவிர வேறு எல்லா இடத்துலையும் அவங்களால இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல? யூபி தான் கம்ப்ளீட்டாக அவங்க டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க. இந்த யோகின்னு ஒருத்தர் இருக்காரு, இன்னைக்கு காலையில். அதுக்கு முன்னாடி குஜராத்தில் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்குல்ல, குஜராத் மாடல் தானே மோடி வந்தார். அங்கேயே கூட ஏன் இந்த விஷயத்தில் செய்ய முடியல? சரி, எப்படி முடியும்? வளர்ச்சி எங்கெங்கெல்லாம் பணம் அதிகமாக, எங்கே வந்து க்ரோத் அதிகமாக இருக்கோ அங்கே வந்து இவங்க சொல்கிறது செய்ய முடியாது. பாவர்ட்டி இருக்கணும், எஜுகேஷன் லோவாக இருக்கணும், ரிலிஜன் ஹையாக இருக்கணும். இந்த 3த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 3 எங்கே இருக்கோ நீங்கள் என்ன வேணாலும் மைண்டை மாற்றலாம். ஆனால் எங்கே வந்து பணம் அதிகமாக இருக்கோ, நல்ல வளர்ச்சி இருக்கிற நாடாக இருக்கோ, ரிலிஜனோட கான்வர்சேஷன் கம்மியாக இருக்கோ, எஜுகேஷன் ஹையாக இருக்கோ, இங்கே எந்த கதையும் ஆகாது. ஏன்னா இது இங்கே பண்ணவே முடியாது. ஏன்னா மக்கள் யோசிப்பான், ஏன்னா அவன்கிட்ட பணம் இருக்குது, அவன் எல்லாத்தையும் அந்த கூட்டில் தான் வந்து அவனோட சொசைட்டியில் தான் அவன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவனுக்கு வந்து உலகமே ஆப்பர்ச்சுனிட்டியாக தெரியும்.
அப்போ இது 3 இல்லை, உத்தரப்பிரதேசில் இது அதிகம். அப்போ அங்கே தான் இவங்க எல்லாத்தையும் பண்ண முடியும். 3 லாங்குவேஜ் பாலிசி இந்த இஷ்யூ அப்படிங்கிறது வந்து சில மாதத்துக்கு முன்பு தமிழ்நாட்டில் பெரிய அளவில் விவாத பொருளாக இருந்துச்சு. கல்விக்கான நிதி கட் பண்ணிட்டு தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து ரொம்ப காட்டமெல்லாம் பேசினாலும் நம்ம பார்த்தோம். இப்போ அன்னைக்கு வந்து திமுக அரசு அந்த விஷயத்தை எதிர்க்கும் பொழுது நீங்கள் வந்து பாஜக எதிர்ப்பாளர்கள், நீங்கள் மோடி எதிர்ப்பாளர்கள், அதனால் வந்து இந்த திட்டத்தை நீங்கள் எதிர்க்கிறீங்க, மற்றபடி உங்களுக்கு இதில் ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க மாநில பாஜக பேசுனாங்க, அந்த கருத்தை பேசுனாங்க. ஆனால் வந்து இதே பிரச்சனை வந்து மகாராஷ்டிராவில் வரும்பொழுது அங்கே மாநில பாஜகவே இந்த விஷயத்தை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிடப்பில் போடுறாங்க. இங்கே இருக்க பாஜக அந்த விஷயத்தில் வேற மாதிரியான ஒரு முடிவு நோக்கி நகராங்க. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, நான் அவங்க ஊரில் எடுக்கிற ஸ்டான்ஸில் அவங்க ஊர்லேயும் நம்ம ஊர்லேயும் இருக்கிற ஒரே ஒரு ஒற்றுமை உணர்வு, அதை வந்து ரெண்டுத்துக்கும் காமன் தான். இன்னொன்று நம்ம எக்ஸ்ட்ராவாக பண்ணுறது, நம்ம வளர்ச்சியை தூக்கி வைக்கிறோம், அவங்க வந்து இந்த வளர்ச்சியில் அந்த இங்கிலீஷை வைக்காமல் வச்சுருக்காங்க. இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் இந்த இடத்துல, இந்த 2 இடத்துக்கும் ஸ்டேட்டுக்கும். அவ்வளோதான் அந்த விஷயம், அவ்வளோதான். இல்லை இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பாஜக கவர்மெண்டோட ஸ்டாண்ட் எப்படி பார்க்குறீங்க? அங்கே இருக்க ஸ்டேட் இங்கே அவங்க எடுக்க முடியாது, தமிழ்நாட்டில் இது எடுக்கவே முடியாது. எடுத்தீங்கன்னா இங்கே ஒன்றுமே இருக்காது. ஏன்னா பேரண்ட்ஸ் இங்கே இருக்கிறதுல யார், எல்லாரும் யாரோ ஒருத்தவங்க பேரண்ட்டு தானே. இங்கே இருக்கிற குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து படிப்பில் மட்டும் கை வைக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்க செய்ய மாட்டாங்க. அங்கேயும் அதுதான். ஆனால் அங்கே அந்த நரேட்டிவே கிடையாது. நமக்கு அண்ணாவும் பெரியார் இந்த பேச்சிலேருந்து வந்தது என்னன்னா, நீங்கள் வளர்ச்சியை நோக்கி போங்க, இந்த பிரிவினை நமக்கு வேண்டாம். அங்கே வந்து ரிலிஜன் வந்து கொஞ்சம் டாமினண்டான ஸ்பேஸ் தான். நம்ம வந்து அந்த அளவுக்கு ரிலிஜனை வந்து ஃப்ரண்ட்டில் வைக்க மாட்டோம். நம்ம ஒன்றும் பெருமையாகவும் சொல்கிறதே கிடையாது. நம்ம வந்து ரிலிஜன் தான் எங்களோட அடையாளம்னு சொல்கிறதுல எங்களுக்கு இதை விட படிப்பு தான் அடையாளம். இப்போ இந்த பெர்ப்ளெக்சிட்டின்னு நான் அன்றைக்கே சொன்னேன், இந்த ஏஐ கம்பெனி, இந்த வேர்ல்டில் ஒரு பெரிய ஏஐ கம்பெனி ஒன்று இருக்குது. அவர் வந்து அமெரிக்காவில் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மற்ற எல்லா ஊரை விட இந்தியா மெட்ராஸில் மட்டும் ஒரு பண்பு இருக்குது, தமிழ்நாட்டிலே ஒரு பண்பு இருக்குது. என்னென்னா, யார் படிச்சிருக்கானோ அவன் தான் கெத்தாக இருப்பான். ஆனால் மற்ற ஊரில் பணம் இருக்கிறவனோ இல்லை பெரிய ஜாதியில் இருக்கிறவனோ பவராக இருப்பான். ஆனால் மெட்ராஸ்லேயோ தமிழ்நாட்டில் எங்கே ஒரு கேங் இருந்தாலும் அந்த கேங்கில் வந்து யார் வந்து புத்திசாலித்தனமாக இருக்கானோ அவன் தான் அந்த கேங்கில் கெத்தாக இருப்பான். அப்போ தெரியுதுல்ல, நம்மளோட பார்வை ஆஃப் இந்த ரிலீஜனு, மதம், மொழி இது எல்லாமே வேறு, அவங்களுக்கு அது வேறு. இன்னும் அந்த இடத்துக்கு அவங்க வரல. இப்போ அண்ணாமலையோட அந்த பிரசிடெண்ட்டாக இருந்த போது அவர் என்ன சொன்னார்னா, நான் ஊர் பூரா போய் கையெழுத்து வாங்கிட்டு மும்மொழிக்கு கொண்டு வரேன்னு. எங்கே என்ன ஆச்சு? அதை வச்சாலே தெரியும், அது எந்த கட்சியும் சப்போர்ட் பண்ணல, மக்களும் சப்போர்ட் பண்ணல. ஏதோ இத்தனை கையெழுத்து வாங்கி நான் மும்மொழி கொண்டு வந்து ஹிந்தியை கொண்டு வந்து தீர்வுங்கிறலாம் ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவங்க ஏன் அதை எடுத்தாங்க, அதை அப்படியே கைவிட்டது, இது எல்லாம் அதுதான். இந்த ஊர் இப்போ அதிமுக கூட சேர்ந்ததுக்கும் நம்ம அதுதான் சொன்னோம். இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒருவேளை இந்த அதிமுக கூட்டணி இல்லை என்டிஏ கூட்டணி, அமித்ஷா என்டிஏ கூட்டணிங்கிறாரு, இவர் அதிமுகங்கிறாரு, இவங்க 2 பேரில் ஏதோ ஒரு நாய், இவங்க 2 பேரும் வந்து இங்கே ஜெயிச்சாலும் எனக்கு தெரிஞ்சு 100% கையெழுத்து இவர் வந்து அந்த மும்மொழிக்கு போட்டுருவார். ஏன்னா எடப்பாடி கண்டிப்பா போட்டுருவாரு. இது வந்து என்னோட ஒரு பெரிய நம்பிக்கை தான். ஏன்னா இது வரைக்கும் அதை அப்போஸ் பண்ணதான் ஒரு கருத்தே கிடையாது. காசு சொன்னாரே அவரு, மும்மொழி திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு இருமொழி தான் சொல்லிட்டு திமுக பேசுகிற ஒரே டோனில் அதே டோன் அவர் பேசுறது பல விஷயத்துக்கு அமைதியாக இருந்தார். பட் இந்த விஷயத்தில் சொன்னார், இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டோட ஒரே கொள்கை அப்படிங்கிறத இபிஎஸும் சொன்னார், ஸ்டாலின் சொல்கிற மாதிரி. ஆனால் இன்னைக்கு என்டிஏ வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான பெரிய பேச்சே இல்லையே. இல்லை, அந்த பணம் இஷ்யூஸ் இப்போ வரல, இப்போ 3 மாதம் அந்த பணம் இன்னும் வரவே இல்லை. இப்போ அவங்க என்டிஏ கூட்டணியில் தானே இருக்காங்க. ஏன் அந்த ஆர்டி ஃபண்ட்ஸை வாங்கி தர வேண்டியது தானே? இன்ன வரைக்கும் கிளியர் பண்ணாமல் இருக்காங்க. அப்போ நான் வந்தால் தான் அவங்க பிள்ளைங்களா? அவங்க வரலன்னா அவங்க பிள்ளைங்க கிடையாதா? எல்லாம் ஒரே ஸ்கூல் பிள்ளைங்க தானே. அப்போ நீங்கள் இது எப்படி பார்க்குறீங்க? சப்போஸ் இப்போ இந்த என்டிஏ கூட்டணி, பாஜக அதிமுக இந்த என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது ஒருவேளை 26 தேர்தலில் வெற்றி பெற்றாலும் இந்த மாதிரியான முக்கியமான பிரச்சனை இல்லை, அவங்க சைலண்டாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சைலண்டாக தான் இருப்பாங்க, மக்கள் விட மாட்டாங்க. ஏன்னா மக்களுக்கு தெரியும், நான் தமிழ் எனக்கு இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, நான் எதுக்காக ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் இவங்க வந்து அதை கொஞ்சம் சாஃப்டாக போவாங்களோங்கிறது தான் சந்தேகம் இருக்குது. பட் வந்து இந்த இடத்துலாம் வந்து அதிமுக சொல்லியிருக்காங்க, வந்து நாங்கள் வந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன்லாம் வர காலகட்டத்தில் அப்போ தான் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அப்போ அதில் வந்து இந்த மும்மொழி சார்ந்த விஷயம், பிறகு நிதி சார்ந்த விஷயங்கள், பிறகு மாநில உரிமைகள் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் பற்றி வந்து ஒரு மினிமம் ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்கன்னா அப்போ அந்த கவர்மெண்ட் ஒரு நம்பிக்கை வரும்ல. இந்த கடைசி 4-5 வருஷத்தில் இப்போ இவங்க ஆட்சியில் திமுக வந்ததுக்கப்புறம் அதிமுக சார்பில் இந்த மாதிரி கூட்டம் போட்டு இந்த மாதிரி உரிமைகள் சம்மந்தப்பட்டு இவங்க எங்கே பேசியிருக்காங்க? ஏதாவது ஒரு ஸ்டான்ஸ் இருக்கா? பேசணும். நானுமே வந்து அதிமுக திமுகவும் தமிழ்நாட்டில் இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறதுல நாங்களும் ஒரு சைடு தான். ஏன்னா இப்போ அவங்க கூட அந்த பிஜேபி கூட இருக்கிறதுல இவர் பேசாமல் அமித்ஷா பேசுறதுங்கிறது நமக்கு ரொம்ப பயம் கொடுக்குற விஷயம் தான் தமிழ்நாட்டில். ஆனால் இது வரைக்கும் நீங்கள் சொன்ன அந்த மாநிலம் சார்ந்த உரிமைகள் இதில் எங்கேயாவது இவங்க எங்கே பேசியிருக்காங்க? எதை வச்சு நான் நம்புறது? இது வரைக்கும் கூட்டம் போட்டு நம்ம எஜுகேஷன் இதை பண்ணணும், இதை பண்ணணும், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கோ எதுக்குமே அவங்க பேசலை. அப்போ திடீர்னு வந்து நமக்கு என்ன நம்பிக்கை வரும்? இவங்க கண்டிப்பாக இவங்க வந்தோடனே அந்த உரிமை வாங்கிடுவாங்க. அதே மாதிரி இந்த சைடில் இவர் பேசாமல் இருக்காரு. இது வரைக்கும் 4 வருஷத்தில்
இந்த பாண்டேல ஆரம்பிச்சு பல பேர் யூடியூப்லலாம் வந்து, அதாவது ரைட் விங்ல இருந்து பேசுகிறவங்க அவ்வளோ பேரும் இங்கிலீஷ் எதிர்த்து தான் நிற்பாங்க. ஆனால் அவங்க அவ்வளோ பேருக்கும் இங்கிலீஷ் தெரியும். அவங்க அவ்வளோ பேரும் இங்கிலீஷில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் எதிர்த்து அவங்க பேசுகிற மாதிரி எங்கேயும் அவங்க அந்த வார்த்தையை பேசலையே. இல்லையே, பாண்டேவா இருந்தாலும் சரி, சில பேர்லாம் நான் சொல்லலை பேர்லாம், ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு இன்சிக்னிஃபிகண்ட்டான பீப்புள் தான். பட் ஆனால் அவங்க எல்லாருமே இந்த இங்கிலீஷ் அவங்களுக்கு தேவையில்லை. இல்லை, இந்த ரைட் விங் ஃபோர்ஸஸ் இந்த மொழி சார்ந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் ஒரு 4 மாதத்துக்கு முன்பு சீரியஸான ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த ரைட் விங் ஃபோர்ஸஸ் என்ன பேசுனாங்கன்னா, மும்மொழி விஷயத்தை ஓகேன்னு சொன்னாங்க, அதை அக்செப்ட் பண்ணணும், தேவை இருக்குன்னு தான் பேசுனாங்களே தவிர, நீங்கள் சொன்ன மாதிரி இங்கிலீஷ் எதிர்க்கிற மாதிரி அமித்ஷா பேசுகிற டோன் யாரும் ஆதரவாக யாராவது பேசுனாங்களா? மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா இங்கிலீஷுங்கிற டிபேட் அங்கே வரல. அதாவது நீங்கள் ஆல்ரெடி தமிழ் கற்றுட்டு இருக்கீங்க, இங்கிலீஷ் கற்றுட்டு இருக்கீங்க, கூடுதலாக இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்கோங்க அப்படிங்கிறதா சொல்கிறாங்க தவிர இங்கிலீஷ் எதிர்க்கிறேன்னு சொல்லுங்க. ஏன் வந்து அந்த மும்மொழின்னு சொல்கிறாங்கல்ல, முதல் மொழியை பற்றி பேசுகிறாங்கல்ல, 3வது மொழியை பற்றி பேசுகிறாங்கல்ல, 2வது மொழி என்னாச்சு? ஏன் இந்தியாவில் இன்னும் 10% மட்டும் இங்கிலீஷ் பேசுகிறாங்க? ஏன் வந்து அந்த 90 அது ஆல்ரெடி இருக்கு தானே செய்யுது. அப்போ அது எங்கே இருக்கு? யார் பேசுகிறா? எல்லா ஸ்கூல்ஸும் இதில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இங்கிலீஷ் பேசுகிறாங்களா எல்லாரும்? அது எல்லாரும், அதாவது பொதுவாக உங்களுக்கு தெரியுமா? இப்போ எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, இந்த கார் மெக்கானிக்காக இருக்காங்க, ஆட்டோ டிரைவராக இருக்காங்க, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாரோட பிள்ளையும் இங்கிலீஷ் பேசுதா? அதே மாதிரி ப்ரைவேட் ஸ்கூலில் போகிற சிபிஎஸ்சி ஸ்கூலில் போகிற பிள்ளைங்களோட எல்லா பிள்ளைங்களும் இங்கிலீஷ் பேசுதா? அதே அளவுக்கு பேசுதா? இது வந்து ஒரு காமனான அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் தேவையில்லை. அது ப்ராக்டிஸ் தானே. இப்போ வந்து நீடத்தை பொறுத்து ப்ராக்டிஸ். இப்போ வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் டீச்சர்ஸுக்கும், நீங்கள் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிராமத்தில் இருக்கிற எல்லா ஸ்கூலுக்கும் சரி, இல்லை மெட்ராஸ்லேயே இருந்தாலும் சரி, எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் எல்லாரும் இங்கிலீஷ் நல்லா பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இங்கிலீஷ் பேசுறது குறைவாக தான் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் கம்பேரிசன் சொல்கிறீங்களே, ப்ரைவேட் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கம்பேரிசன் சொல்லும்போது அவங்களுக்கு அந்த என்வரன்மெண்ட் அந்த மாதிரி இருக்குது. அவங்க வீட்டில் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறாங்க, அதனால் அவங்க அதை நோக்கி நகராங்க. இங்கே வந்து அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே வீட்டில் மக்கள் இயல்பாக அப்படியே விட்டுருலாமா? இல்லை, அப்படியே விடணும்னு கிடையாது. அவங்கவுங்க தேவைக்கேற்ற மொழியை நோக்கி நகர தான் போகிறாங்க. இப்போ ஒவ்வொரு அது எங்கே போகிறதுக்கு இடம் ஸ்டேட் ரெடி பண்ணலையே. ஸ்டேட் எங்கே ரெடி பண்ணியிருக்கு அந்த மாதிரி? யாரோட ஃபெயிலியர் இது? இது வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் அந்த எனக்கு தெரியுது நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தானே இங்கிலீஷ் வரும்ன்றதுனா இல்லை. இப்போ என்னோட டிஸ்கஷன் என்ன, நம்ம இந்த டிபேட் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா, இப்போ வலதுசாரிகள் வந்து இங்கிலீஷ் அப்போஸ் பண்ணுறான்னு சொன்னீங்களே, அவங்க எங்கே இந்த மாதிரி அப்போஸ் பண்ண மாதிரி தெரியலேன்னு சொல்கிறாங்க. அப்போஸ் பண்ணுறது ஒன்று தான், ஓகே, பேசாமல் இருக்கிறது ஒன்று தான். ஓ, நீங்கள் அதையே அப்படி தான் பார்க்குறீங்களா? அதுதான் உண்மை. ஏன்னா அது அந்த உண்மையிலேருந்து தான் 75 வருஷத்துக்கு அப்புறம் சென்சஸ் எடுத்தால் 10% தான் இங்கிலீஷ் பேசுகிறாங்கன்னு வருது. இது சைலண்ட். இப்போது அதான் நான் சொல்கிறேன், இது வந்து டெமோக்ரஸி. இது என்னதான் இருந்தாலும் டிக்டேட்டர்ஷிப் கிடையாது. நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, மக்களாக இருக்கிறவங்க என்ன கேள்வி கேட்கணும்னா, சைலன்ஸ் தான் இங்கே பிரச்சனையே. அதான் அந்த கில்லிங் வித் சைலன்ஸும்பாங்கல்ல, மௌனத்திலே கொள்றது இதுதான். ஏன் இந்த இடத்த மட்டும் பேசாமல் ஒரு பெரிய கூட்டம் இருக்குது முதல் மொழியை பற்றி பேசுறதுக்கு எல்லா ஊர்லேயும், 3வது மொழியை பற்றி பேசுறதுக்கு பாஜக காங்கிரஸ் முன்னாடி. ஆனால் இன்னைக்கு வந்து வெறித்தனமாக ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் 3வது மொழி ஹிந்தியாக தான் இருக்கணும்னு பல ட்ரிக்கில் வராங்க. சிபிஎஸ்சிக்கு சர்க்குலர் போடுறாங்க, அப்புறம் பேர் ஹிந்தியில் எல்லா ஸ்கீம் பேரும் ஹிந்தியில் வைக்கிறாங்க. ஏன் வாயிலேயே ஸ்வச் பாரத் எனக்கு தேவையே இல்லை, க்ளீன் இண்டியான்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் என்ன சொல்ல வைக்கிறது, இன்னைக்கு இருக்கிற ஒரு சட்டத்தோட பேரை இந்தியாவில் இருக்கிற 70%க்கு மேலே சொல்ல தெரியாது. ஐபிசி, சிஆர்பிசி, சிபிசி, இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இதெல்லாம் சொல்ல தெரியாது. ஆனால் சொல்ல தெரியலனாலும் நீ சொல்லி தான் ஆகணும்னு வைக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் இது 3வது மொழி. இந்த சென்ட்ரல் இருக்கிற மொழியை மட்டும் கம்முன்னு விடுறாங்கல்ல, இந்த அமைதியாக இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இது வரக்கூடாது. இது நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, அவங்க அதை பற்றி ஆதரவும் சொல்லலை, எதிர்க்கவும் இல்லையேன்னு. அதுதானே டேஞ்சரு. இப்போ நம்ம எதுக்கு இந்த யூடியூப்ல இதை உட்காந்து நம்ம பேசணும் அப்படின்னா, யார் அதை எதை விஷயத்தில் சைலண்ட்டாக இருக்காங்களோ அதை தான் பற்றி பேசணும். ஏன்னா ஏற்கனவே தான் ஸ்டாலினும் பேசுகிறாரு தமிழ் வேணும்னு, அந்த பக்கம் ஆர்எஸ்எஸ் சொல்லுது ஹிந்தி வேணும்னு. ஸோ 1, 3 கவர்டு. இந்த இடத்துக்கு யார் பேசுவா? இதை நம்ம பேசுறது எதுக்குன்னா, இந்த இடத்துல தான் வளர்ச்சிங்கிற ஒரே ஒரு இடம் இருக்குது. இங்கே தான் வாய்ப்பு இருக்குது, இங்கே தான் எய்ம்ஸுக்கு போக முடியும், இங்கே தான் ஐஏஎஸ் ஆக முடியும், இங்கே தான் எம்பிபிஎஸ் படிக்க முடியும். இதை மட்டும் விட்டுட்டு இந்த 2த்துக்கும் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் நம்ம இன்னைக்கு ஏன் நான் இங்கே வந்து உட்காந்து இதை பேசுகிறோன்னா, நாங்கள் 2020, 2019 என்இபி டிராஃப்ட் வந்தப்பையும் பேசணும், 2021 பேசணும், மாற்றினப்ப 2022 பேப்பரில் ஃபஸ்ட்டு ஹிந்து பேப்பரில் எழுதுனதும் நாங்கள் தான். ஏன்னா எங்களுக்கு தெரியும் அமித்ஷா இங்கே தான் வருவார். ஆனால் அது சொன்ன மாதிரி இந்த மாதம் தான் வந்திருக்காரு. ஆனால் நம்ம அப்போவே எழுதுனோம், இவங்க எல்லாரும் சைலண்ட்டாக ஒரு விஷயம் விடுறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு மொழியை பேசுவாங்க, 3வது மொழியை பேசுவாங்க, சென்டரில் இருக்கவங்க. ஆனால் அந்த சென்டரில் இருக்கிறது எல்லாத்தோட யாரெல்லாம் முதல் மொழியும் 3வது மொழியும் பேசுகிறவங்களோ அவங்க பிள்ளைங்க எல்லாரும் செகண்ட் மொழி வச்சுப்பாங்க. திராவிட கட்சிகள் எல்லாமே இருக்குது. அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் மொழிக்கு பேசிடுவாங்க. அவங்க வாதாடி ஜெயிச்சு வாங்கி கொடுத்துருவாங்க. இந்த ரைட் விங் இருக்குது, இந்த இடத்துல ஆர்எஸ்எஸ் தான். பிஜேபி நான் சொன்ன மாதிரி பிஜேபியில் இருக்கிற லீடர்ஸ் எல்லாம் ஒரு ஆக்டர்ஸ் தான், அவங்க ஒன்றும் ரோல் கிடையாது. ஆர்எஸ்எஸ் பண்ணுறது இவங்க பண்ணி தான் ஆகணும். இந்த இடத்துல தான்
இந்த புது விதமான தமிழ் தேசியம் இருக்குல்ல, அவங்களும் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு விதத்தில் தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த பக்கத்தில் ஃபேவர் பண்ணாமல் தமிழ்னு சொல்கிறதுலையும் இங்கிலீஷ் எதிர்க்கிறதுலையும் வந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா அந்த கல், அந்த மரபு சார்ந்த வாழ்க்கை இப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு. ஆனால் இது எல்லா தமிழ் தேசிய சிந்தனையாளர்களும் வந்து திராவிட அரசியல் பேசக்கூடிய அவங்க பேசக்கூடிய டோன் தான் இவங்களும் பேசுகிறாங்க. அதனால் அவங்களும் ஒரே பார்வையில் பார்க்குறேன். ஒரே பார்வை தான் அது. ஓகே. ஏன்னா இங்கே ஏன் வந்து 2 பேருமே இது வரைக்கும் ஏதாவது ஒரு மேடையில் யாராவது இது வரைக்கும் இந்த மேடையில் இங்கிலீஷை கட்டாயமாக இருமொழியில் கட்டாயமாக 100% பேசணும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இல்லை, இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. இங்கிலீஷை வந்து விட்டுறாங்க, எல்லாமே தமிழ் பேசுகிறாங்க. பாஜக வலதுசாரிகள் இங்கிலீஷ் ஹிந்தி பேசுகிறாங்க. ஆமாம், நடுவில் இருக்க அந்த இங்கிலீஷை எல்லாருமே விட்டுறாங்க நீங்கள் குறிப்பிடுறீங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஒரு மொழி எடுத்து ஒருத்தங்க அரசியல் செய்கிறாங்க, ஒரு அரசியல் கட்சி தலைவர் எல்லாருக்கும் மக்கள் தங்கள் பின்னாடி திரட்டணும், அதை வச்சு அவங்களோட அரசியல். அப்படி இருக்கும்பொழுது தமிழை தொட்டால் திராவிட கட்சிகளுக்கு மக்கள் கூட்டம் வருது, அதே மாதிரி ஹிந்தியை தொட்டால் வலதுசாரி தன்மை கொண்ட மக்கள் கூட்டம் வருது. இந்த இங்கிலீஷை தொட்டால் யார் வருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறதுனால அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த இங்கிலீஷை தொடாமல் தவிர்க்கலாம்ல. இப்போ அந்த விஷயத்தை தொட்டால் நமக்கு மக்கள் வருவாங்கப்பா, நமக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும்பா, அது மூலமாக நமக்கு அரசியல் அங்கே கிடைக்கும்பா அப்படின்னு தான் அதை நோக்கி நகருவாங்களே. தேவையில்லாதவங்க அந்த பக்கம் போகாமல் இருக்காங்க. தேவையில்லைன்னு இல்லை, இது இவங்களுக்கு சொல்றதுக்கான ஒரு சேனலே கிடையாது. இப்போ நம்ம ஆரம்பிச்சதுலேருந்தே இது வரைக்கும் நான் நியூஸ் ஃபோக்கஸில் பேச ஆரம்பிச்சதுலேருந்தே நம்ம இந்த சென்டர் அந்த ஏன் இந்த சைலன்ஸ்னு கேட்குற அந்த ஒரு கேள்வியில் தான் இந்த இன்டர்வியூக்கு நம்ம எப்போவுமே இங்கே பேசிக்கிட்டே இருக்குது. ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும் இந்த சைலன்ஸை வச்சு தான் 75 வருஷம் ஓட்டியிருக்காங்க. அப்போ இந்த சைலன்ஸை வந்து நம்ம காட்டிக்கிட்டே இருக்கணும். இது எத்தனை நாள் சொல்கிறோமோ சொல்லிக்கிட்டே இருப்போம். 10 பேருக்காவது இது புரியும்ல. எல்லாருக்கும் புரியுதுங்கிறது முக்கியம் கிடையாது. ஆனால் 10 பேருக்காவது இது தெரியும். ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த சென்டரில் இருக்கிறத விட்டுட்டு முதல்ல லாங்குவேஜும் செகண்ட் லாங்குவேஜும் இந்த நாம் தமிழர், இப்போ இந்த ஆர்எஸ்எஸ் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் சேர்ந்து ஒரு விதமான பாலிடிக்ஸும், டிராவிடியன் பாலிடிக்ஸு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜுக்காக ரொம்ப போராடி அதை வாங்கி கொடுக்கணும், அதை நம்ம கலாச்சாரத்துக்கு இருக்கணும்னு சொல்கிறது சிவசேனா இவங்கெல்லாம் சேர்ந்து. ஆனால் இந்த சென்டரில் இருக்கிற லாங்குவேஜை 2 பேரும் பெனிஃபிட் ஆகுறாங்க. இப்போ நம்ம எந்த சைட்ல இருந்துன்னா, ஏன் இந்த 2 பேரும் சேர்ந்து என்னை மட்டும் பின்னாடி விட்டுட்டு எனக்கு மட்டும் இந்த செகண்ட் லாங்குவேஜே கிடைக்காது. அப்போ அதை காமிச்சிக்கிட்டே தான் இருக்கணுங்கிறது என்னோடது. ஏன்னா அதில் ஒரு 10 பேருக்கு புரிஞ்சிச்சுன்னா திருப்பி இன்னொரு இதே மாதிரி அடுத்த 75 வருஷம் போகாது. ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனையை நீங்கள் ஒவ்வொரு முறையும் தொட்டு காமிச்சிட்டே இருக்கீங்க. இந்த மொத்த பிரச்சனையிலையும் ஒரு மிகப்பெரிய சைலண்ட் இருக்குது. அந்த சைலண்ட் தான் இருக்கிற மக்களோட எதிர்காலத்தை பாதிக்குது அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிட்டே இருக்கீங்க. அந்த சைலண்ட் வரக்கூடிய நாட்களில் அது இந்த மௌனம் கலையுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி.